சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நம்ம ஊழியக்காரர் மூலம் கேட்ட செய்திகள் ஏசையா 54 அதிகாரம் 5ஆம் வசனம். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். இந்த நாள் ஆராதிக்க வந்திருக்க நமக்கு கர்த்தர் சிருஷ்டிகரா நாயகராக நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுறாரு. நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு எவ்வளவோ நாமங்கள் இருக்குது. அவர் இருக்கிறவராக இருக்கிறவர், யெகோவா ஈர், யெகோவா ஷாலும், யெகோவா ஷம்மா, யெகோவா உசேனு, அடோனாய் அப்படின்னு வேதத்தில் பார்த்திங்கன்னா ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்துகிறவருக்கு தேவன் தம்முடைய பெயரை ஒவ்வொரு சமயமும் அவர் வெளிப்படுத்துகிறார். உங்களுடைய நாமம் என்னன்னு கேட்டால் என்னுடைய நாமம் அதிசயம் அப்படின்னு வெளிப்படுத்துகிறாரு. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி நாமத்தில் நகுது உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். அப்போ நம்ம ஆராதிக்கும் போது என் சிருஷ்டிகரே அப்படின்னு சொல்லி நம்ம ஆராதிக்கலாம், என் நாயகரே அப்படின்னு நம்ம சொல்லி ஆராதிக்கலாம். அப்படி நம்ம ஆராதிக்கும் போது தேவன் மேலே நமக்கு அன்பு, பாசம், நேசம் மூணுமே இருக்கணும். தேவனை ஆராதிக்கும் போது முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நம்ம தேவனை ஆராதிக்கணும். அப்படி ஆராதிக்கும் போது தான் நமக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கிடைக்கும். நம்ம தேவன் மேலே அன்பு வைக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளாகும்படி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம கர்த்தருக்குள்ளே வந்த புதுசில் கர்த்தர் நம்மளுக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்குறார். அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் என்ன பண்ணால் அவருக்கு சீஷர்களாக, அதாவது கர்த்தர் சொல்கிறது நம்ம அப்படியே செஞ்சிடணும். அடிமைகளுக்கு எந்த உரிமைகளையும் கிடையாது. அவர் சொல்கிறத அப்படியே செஞ்சிடணும். மூணாவது ஸ்டேஜ் தான் மனவாட்டி. அப்போ அவங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. அவர் மனவாளனுக்கு ஏற்றபடி வாழ்கிற வாழ்க்கை தான் மனவாட்டியோட வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னா நாமும் கர்த்தரும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. பரிசுத்தமுள்ள தெய்வத்தோடு நம்ம இணைஞ்சி அவருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், நினைவுகளை புரிந்து அவரோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் பரிசுத்தமான ஆவிக்குரிய வாழ்க்கை. தேவன் எந்த விதத்தில் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்கிறார் நம்ம அறிந்து கொள்ளணும். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பார்க்கணும், கர்த்தர் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அவர் கிரியை செய்கிறாரு அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சு அறிஞ்சு கொள்ளணும். ரெண்டாவது, நாம் கர்த்தருக்கு செஞ்சதை கணக்கு பார்க்கக்கூடாது, கர்த்தர் எனக்கு செய்த நம்ம கணக்கு பார்க்கக்கூடாது. நான் கர்த்தருக்கு இவ்வளோ செஞ்சேனே, கர்த்தருக்கு நான் இவ்வளோ உழைச்சேனே, கர்த்தருக்கு நான் இவ்வளோ கொடுத்தேனே, கர்த்தருக்காக நான் இவ்வளோ துதிச்சேனே, இவ்வளோ ஊழியம் செஞ்சேனே அப்படின்னு நம்ம ஒரு நாள் நம்ம கணக்கு பார்க்கக்கூடாது. ஏன்னா கர்த்தர் என் வாழ்க்கையில் செஞ்சதை அவர் கணக்கு பார்த்துட்டாரு வச்சுக்காங்களேன், அவள்தான். ஏன்னா வாழ்கிற வாழ்க்கையே அவர் கொடுத்த ஈவு, நம்ம சுவாசிக்கிற ஜீவ சுவாசம். அவர் கையில் ஜீவ சுவாசத்தை வச்சுருக்கிறார். அதை வாங்கிக்கொள்ள அவைகள் மாண்டு போயின. அப்போ என் சுவாசத்தை அவர் வாங்கிக்கலையே, இன்னொருக்க கொடுத்துருக்குறாரு. அப்போ தேவனுக்கு நான் செஞ்சதை கணக்கு பார்க்கக்கூடாது, கர்த்தர் எனக்கு செஞ்சதை அவர் கணக்கு பார்க்காதபடி நான் நிறைய அவருக்கு செய்யணும். ஆசீர்வாதத்தை விட ஆசீர்வாதம் தருகிற கர்த்தர் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அப்படி தான் நம்ம முழு மனசோடு ஆராதிக்க முடியும். கர்த்தரை சிருஷ்டிகரே நாயகரே அப்படின்னா அவர் நம்மளை நீதிமானா பரிசுத்தவானா மாற்றுவார். எல்லாத்துக்கு மேலே நம்மளை மகிமைப்படுத்துவார். அழைத்த தெய்வம் கடைசி நாட்கள் நம்ம மகிமைப்படுத்துவதற்கு நம்ம விடவே மாட்டார். சொன்ன வாக்கு தத்தங்களும் வசனங்களும் வாழ்க்கையில் நிறைவேறணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய வாக்கு தத்தம் கேட்குறேன், நிறைய வசனம் கேட்குறேன், ஆனால் ஒன்று கூட என் வாழ்க்கையில் நிறைவேற மாட்டேங்குது. என்னைக்கோ சொன்ன வசனம் கூட இன்ன வரைக்கும் அப்படியே பெண்டிங்கில் தானே இருக்குது. அப்போது நம்ம வசனமும் வாக்கு தத்தமும் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யணும் அப்படின்னா முதல்ல வசனத்தை கவனமாக செவி கொடுத்து கேட்கணும். கவனமாக கேட்டால் நீ கேட்கும்போது அந்த வசனம் வாழ்க்கையில் நிறைவேறும். ஏனோ தானோ யாருக்கோ சொல்கிறாங்க, இந்த வசனம் அவங்களுக்கு தான், இல்லை இந்த வசனம் இவங்களுக்கு தான், இந்த வசனம் எங்கள் வீட்டுக்காருக்கு தான், இல்லை இந்த வசனம் என் பையனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை நோக்கி வர வசனத்தை நம்ம டைவெர்ட் பண்ணி திருப்பி அனுப்பிடுறோம். அப்படி இல்லை, நம்மளை நோக்கி புறப்பட்டு வருகிற வசனத்தை நம்ம கவனமாக செவி கொடுக்கணும். ரெண்டாவது, முழு இருதயத்தோடு தனிப்பட்ட முறையில் இந்த வசனம் எனக்கு தான், இந்த வாக்குத்தத்தை எனக்கு தான், இதை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார்னு முழு இருதயத்தோடு தனிப்பட்ட முறையில் நம்ம விசுவாசிக்கணும். அப்போ வசனம் நிறைவேறும். மூணாவது, அந்த வசனம் கிரியை செய்யறதுக்கு நான் இடம் தரணும். ஏன்னா நம்ம தடுத்துடக்கூடாது. ஐயோ எங்கள் வசனம் நம்ம வாழ்க்கையில் கிரியை செஞ்சிருமோ, எங்கள் வசனம் வாழ்க்கையில் படிச்சிடுமோன்ட்டு நம்மளே அதுக்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடாது. வசனம் என் வாழ்க்கையில் கிரியை செய்யறதுக்கு நான் முழு மனதோட இடம் தரணும், அதை விட்டு கொடுக்கணும், அனுமதி கொடுக்கணும். அப்புறம் என்னன்னா, அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யறதுக்கு சில அறிகுறிகள் தோணும். இந்த வசனம் வாழ்க்கையில் பழிக்க போகுது, இப்போ இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற போகுது. இப்படி மழை வரத்துக்கு முன்னால் மேகங்கள் வரும், அப்படியே ஒரு மாதிரி
சில்லுன்னு காற்றடிக்கும், அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் தோணும் பார்த்தீங்களா? அதே போல் இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யறதுக்கு சில சிம்டம்ஸ், சில அறிகுறிகள் தோணும். அப்போவே நம்ம நினச்சிடணும், ஓஹோ வசனம் வாழ்க்கையில் கிரியை செய்ய போகுது அப்படியே நம்ம என்ன பண்ணணும், அந்த வசனத்தை முழு மனசோட நம்ம நினைக்கும் போது நிச்சயமாக நம்ம கேட்ட வசனங்களும் வாக்குத்தத்தங்களும் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். யோசுவா 3:5 சொல்லுது, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் நடுவில் அற்புதங்களை செய்வார். வசனம் நிறைவேறணும்னா நம்மளை நம்ம பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். நம்ம நினைவுகளில், நம்ம எண்ணங்களில், ஏக்கங்களில், நம்ம சரீரத்தில், நம்ம ஆவியில், ஆத்துமாவில் இருக்கிற எல்லா அசூசிகளும் நீங்கி நம்ம பரிசுத்தம் பண்ணிக்கொண்டா கர்த்தர் நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதங்களே செய்வார். ஆசீர்வாதம், நம்ம செஞ்ச ஆசீர்வாதத்துக்கு நன்றி சொல்லணும். நிறைய அற்புதம் செஞ்சுருப்பார், என்ன செஞ்சார், என்ன கொடுத்தாரு, என்ன பெருசாக செஞ்சிட்டார் அப்படி சொல்லாதபடி ஏற்கனவே அவர் செஞ்ச எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நம்ம நன்றி சொல்லணும். கர்த்தருக்கும் நன்றி சொல்லணும். அதுக்கு காரணமாக அந்த மற்றவங்களுக்கும், யார் மூலமாக அந்த அற்புதம் நடந்துச்சுங்களா அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கும் ஆண்டவரே இந்த அற்புதம் என் வாழ்க்கையில் நடந்ததுக்காக நன்றி தகப்பனே அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்ல 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 கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அநேக கிரியைகளை செய்வார். செய்ய நினைத்த காரியங்கள் ஒரு நாளும் தடைப்படாது. நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம்போது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அப்போ சிருஷ்டிகராக நாயகராக இருந்து கர்த்தர் இன்றைக்கி ஆராதிக்கிற நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அவர் நாம மகிமைப்படும்படி நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.